ஹலோ ஆல், வெல்கம் டு பாரு விங்ஸ். பாரு விங்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீப்பு சீடை தான். அதுவும் கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி எடுத்துக்கிறேன். ஒரு 2 கப்பு அரிசி எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஊற வச்சுக்கிறேன். அரிசியை நல்லா ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அதை நல்லா களைஞ்சி வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு துணியில் போட்டு இந்த மாதிரி காய வச்சுக்கலாம். ரொம்ப காயக்கூடாது, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஏலக்காவை போட்டுட்டு அதோடய அரைச்சிக்கலாம். மாவு நல்லா அரைச்சதுக்கப்புறம் இது என்ன பண்ணலன்னா ஒரு சலிக்கிறதுல வச்சு சலிச்சுக்கலாம். இதை நமக்கு நல்லா நைஸாக இருக்கணும், அப்போ தான் சீடை ரொம்ப நல்லா வரும். மாவு நல்லா இந்த மாதிரி நைஸாக பஞ்சு மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நான் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு அதில் நான் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோடு சேர்த்துருக்கேன். நான் இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்க்கலாம், இல்லை துருவியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரும்போது அது கூட 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளு சேர்த்துட்டு அதையும் இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த நெய்யிலே நல்லா அதையும் வறுபட்டுக்கலாம். வறுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி சலிச்சு வச்சுருக்க மாவு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக இதை வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணுன்ற அவசியம் இல்லை, லைட்டாக சூடு பொறுக்கிற அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும், ரொம்ப ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக அந்த ஒரு ஈரப்பதம் இருக்கிறனால லைட்டாக அதை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பேன் எடுத்துகிட்டு அதில் நமக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் நல்லா பொடிச்ச வெல்லமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வைக்க விடலாம். இது நல்லா கொதிச்சு வரணும், ரொம்ப கம்பி பதம் வரணுன்ற அவசியம் இல்லை, நல்லா கொதிச்சு வந்தாவே போதும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வச்சு கிண்டிக்கிறேன். இல்லைனா நீங்கள் மாவுலே இதை ஊற்றி கூட அப்படியே கிண்டிக்கலாம். நான் கட்டி விடாமல் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி எடுத்துக்கிறேன். இல்லைனா நீங்கள் மாவுலே கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை கிண்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை நல்லா ஆற வைக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சுக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இதை நமக்கு தேவையான அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பால்ஸாக இதை உருட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சின்னதாக வேணாலும் எடுத்துக்கோங்க, இல்லை பெருசாக வேணாலும் உருட்டிக்கோங்க. நான் மீடியம் சைஸில் உருட்டிக்கிறேன். உருட்டி எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம். ரொம்ப எண்ணெய் காய வேண்டாம், லைட்டாக ஹீட்டாக இருக்கும் போதே இதை சேர்த்துருங்க. ஏன்னா ஸ்வீட்டுன்றனால சீக்கிரம் இது கலர் மாறிடும். மிதமான சூட்டிலே வச்சு இதை பொரிச்சிடுங்க. இதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு கரண்டி போட்டு கிண்டுங்க. நல்லா இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதான். எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு சீடை ரெசிபி ரெடி ஆயிரும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.